இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி எல்லாரையும் தனியா விட்டுட்டு போயிட்டே கண்மணி. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நம்ம பொண்ணு யார் பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறாடி. நானும் அவளை தாய் இல்லாத புள்ளன்னு குறை இல்லாம வளர்த்துடலான்னு பாக்குறேன். ஆனா நீ இல்லாததுனாலதான் கனி இவ்வளவு திமிரா நடந்துக்கிறான்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நடந்துக்கிறா. நான் அவளுக்கு அன்பா சொல்லி பார்த்துட்டேன், அதட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஒரு அம்மாவா உன்னோட பாசத்தை என்னால முழுசா கண்ணைக்கு கொடுக்க முடியல. எனக்கு கஷ்டமா இருக்கு. மீரா, என்னம்மா இப்படி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? இல்ல வள்ளிமா, கனி. மீரா, அது குழந்தை, அதுக்கு என்ன தெரியும் சொல்லு? பாவம் தானே. இங்க பாரு, நாம அதுகிட்ட அதிகமா வெறுப்ப காமிக்கவே கூடாது. அது மனசுல போய் அப்படியே பதிஞ்சிடும். அவளுக்கு நீ யார் இருக்கா? அது உலகம் ரொம்ப சின்னது. வீரா, நீ, நான், அண்ணன், நம்மளை விட்டா அதுக்கு வேற யாரு இருக்கா? அது உலகத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா அதையும் மீறி அவ சந்தோஷமா இருக்கான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நாம கொண்டாடணும்ல. குழந்தைங்கன்னா தப்பு பண்ணதான் செய்யும். அதை நாம தான் எடுத்து சொல்லி திருத்தணும். இந்த வயசுல நாமளே எவ்வளவு தப்பு பண்றோம். அவகிட்ட பேசு வீரா. இல்ல வள்ளிமா, நாளுக்கு நாள் அவரோட அட்டகாசம் அதிகமாகிட்டே போகுது. இவ வயசுல மத்த குழந்தைங்க எல்லாம் பாருங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு தான் போறாங்க, ஹோம்வொர்க் பண்றாங்க. ஆனா இவன் மட்டும் ஏன் வள்ளிமா இப்படி இருக்கா? வள்ளிமா, வாழ்க்கையில நான் பல தடவை தோத்துருக்கேன். ஆனா இவளை வளர்க்க தெரியாம தோத்துட்டேன்னு மட்டும் பேர் வந்துடக்கூடாது வள்ளிமா.